வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் வீட்ல எல்லாருமே என்ன எதிரியா பாக்குறாங்க. இந்த நேரத்துல இந்த விஷயத்தை போய் அர்ஜுன் கிட்ட சொன்னா அவர் அம்மா கிட்ட சொல்லாம இருக்கவே மாட்டாருடி. அது ஒரு கைப்புள்ள. இன்னும் அவங்க அம்மா மடியை விட்டு இறங்கவே இல்ல. என் அத்தை என்ன எப்ப போட்டு தாக்கலன்னு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அடிக்க நானே அவங்களுக்கு கல் எடுத்து கொடுக்க முடியுமா? அதான் நான் நேத்து நைட்டு உண்மையை சொல்லல. அன்னைக்கு உன் பர்த்டேக்கு எங்கேயோ ரெசார்ட் போனீங்கல்ல, அங்கேயே சொல்லிருக்கலாம். உண்மையை சொல்ற தைரியம் எல்லா நேரமும் வராதுடி. அன்னைக்கு சொல்லாம இருந்தது ஏன் தப்புதான். ஆனா இன்னைக்கு சொன்னா அதுவும் என் தப்பாயிடும். அப்புறம் தேவி அக்கா வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். நான் பயப்படுறதே அதுக்காக தான். சொல்லவா வேண்டாமான்னு மனசு ரெண்டு பக்கமும் கிடந்து துடிக்குதுடி. நான் அர்ஜுன் கிட்ட உண்மையை சொல்லிடவா? உன்கிட்ட ஒப்பீனியன் கேக்குதா உன்னை அர்ஜென்ட்டா வர சொன்ன. இல்லடி, இப்ப சொல்லாத. நீ சொன்ன மாதிரி தேவியால உன் பேர் இப்ப வீட்ல ரிப்பேர் ஆயிருக்கு. அப்புறம் வீட்ல பெருசா பிரச்சனையாகி உன்னை வெளியில அனுப்பிட்டா அப்புறம் தேவி மட்டும் செல்வநாயகி வலையில சிக்கிடுவா. அவளை உன்னால காப்பாத்த முடியாம போயிடும். கொஞ்ச நாள் பேசாம இரு. நானும் அதாண்டி நினைச்சேன். ஆனா நேத்து ராத்திரி அர்ஜுன் என்ன பார்த்த பார்வை, அவர் என்ன ரொம்ப லவ் பண்றாருடி. நான் அவரை ரொம்ப ஏமாத்துறேன். எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்குடி. நலனப்பா கூப்பிடுறாரு. சொல்லுங்கப்பா. சத்யா, எங்கம்மா இருக்க? கல்யாணி பார்க்க வந்திருக்கேன்பா. நல்லதுமா. நீ நேரா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இதோ வரேன்பா. சரிம்மா. இப்போ என்ன புது பிரச்சனைன்னு தெரியலையே. நலனப்பா கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிடுறாரு. சரி வா போலாம். சரி. ஹாய் மச்சி. ஹாய். ஹாய்டா, எப்படிடா இருக்க? என்ன மச்சி, புதுசா பிசினஸ்லாம் ஆரம்பிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நல்லாடுறா. டேய், நடுவுல ஒரு தடவை உனக்கு போன் பண்ணப்போ நீ சபரிமலைக்கு மாலை போட்டு போயிருக்கேன்னு சொன்னாங்க. அதான் உன்னை சரியா காண்டாக்ட் பண்ண முடியலடா. இப்ப திடீர்னு போன் பண்ணி வர சொல்லிருக்க. சரி, சத்யா எப்படி இருக்கா? அவளுக்கு என்னடா, அவன் நல்லா தான் இருக்கா. ஆனா அவளால நான் தான் நல்லா இல்ல. என்னடா சொல்ற? இல்ல மச்சி, ஆக்சுவலா எனக்கு சத்யா மேல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குடா. சந்தேகமா? டேய், சத்யா மேல ஏன்டா சந்தேகப்படுற? அவ ரொம்ப நல்ல பண்றா. பொண்டாட்டிய சந்தேகப்படக்கூடாது. அது பெரிய வியாதி. நம்ம சந்தோஷத்தையே அது கெடுத்துடும். டேய் டேய், அவசரப்படாதடா. எனக்கு அந்த மாதிரி தப்பான சந்தேகம்லாம் இல்ல. இது வேற மாதிரி சந்தேகம்டா. அப்படி என்னடா சந்தேகம்? உங்களுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை அமைச்சு? டேய், என் மாமனார் நலன் இருக்காருல்ல, அவருக்கு எத்தனை பொண்ணுங்கடா? ஏடா புதுசா கேக்குற? 2 பொண்ணு. மூத்தவ சத்யா, இளையவ ஆர்த்தி. ஆனா நலன் மாமாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குடா. என்னடா உளர்ற? டேய், நான் ஆர்த்தியோட பர்த்டேக்கு போனேன்டா. அப்ப அங்க வீட்டுக்கு வந்த ரிலேஷன்ஸ் நலன் மாமாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்கடா. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடா. டேய், நலன் மாமாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னா அது சத்யாவா இல்ல ஆர்த்தியா? டேய், நீ என்ன முட்டாளா? இந்த விஷயத்துல போய் யாராவது ஏமாத்துவாங்களா மச்சி? இப்படி என்னால கற்பனை கூட பண்ண முடியல. அப்படித்தாண்டா நானும் நினைச்சேன். ஆனா நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா எனக்கு டவுட் அதிகமாயிட்டே வருதுடா. சத்யாவை இத பத்தி எதுவும் இதுவரை சொன்னதில்ல. ஆனா அவங்க வீட்டு ரிலேஷன்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. நான் நல்லா கேட்டேன்டா. டேய், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ரிலேஷன் ஏதாவது சொன்னாங்கன்னு மாமனார் குடும்பத்தையும் சந்தேகப்படலாமாடா? நலன் சார் இவ்வளவு பெரிய பிசினஸ் மேக்னட். அவர் உங்களை மாதிரி ஒரு விவிஐபி குடும்பத்துல பொண்ணு கொடுத்திருக்காரு. அவர் ஏன்டா போய் சொல்லணும்? உனக்கு பைத்தியம் தான்டா பிடிச்சிருக்கு. டேய் மச்சான், எனக்கு இப்ப எதுக்கு விட தெரியணும்டா. இல்லனா பைத்தியம் தான் பிடிக்கும். நலன் சார் ஏன்டா இப்படி ஏமாத்தணும்? அதுவும் காரணமே இல்லாம. நீ டைரக்டா சத்யாவே கேட்கலாமே. அவ இது வரைக்கும் ஏதாவது உன்கிட்ட மறைச்சிருக்காளா? சத்யா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க நிறைய பேரு நலன் மாமாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் திரும்ப திரும்ப என் காது பட பேசுறாங்கடா. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ இந்த டவுட்டை எப்படி கிளியர் பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுமச்சு. எனக்கு எதுவுமே தோணல. யோசிச்சு யோசிச்சு என் மைண்ட் வேற அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு.
சத்யா கிட்டையும் கேட்க முடியாது, நலன் சார் குடும்பத்திலையும் நேரடியா விசாரிக்க முடியாதுன்னா அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க நெருக்கமானவங்க யாராச்சும் இருக்கணுமே. டேய், சத்யா அந்த வரதன் சார் குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமா பழகுறாளே. அவரு நலன் சாருக்கு அண்ணமுறை ஆகுதுன்னு மேரேஜ்ல கூட சொன்னாங்களே, நீ கூட சொன்னியே. ஆமா, அவங்க சத்யாவோட வளர்ப்பு அப்பா அம்மான்னு சத்யாவை சொல்லிருக்காடா. அப்போ அவங்கள மீட் பண்ணி பேசி பாரா, அதுல ஏதாவது உண்மை தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. நல்ல ஐடியா கொடுத்த. டேய் வாடா, ஒரு நல்ல டீ சாப்பிடுவோம். வா மச்சி. இறங்குடி. அப்பா எதுக்காக என்ன இங்க வர சொன்னாருன்னு புரியலையே. எனக்கும் தெரியலையே, என்னன்னு போய் பாப்போம். அப்பா நீங்க இங்க உள்ள வாமா. அ, கல்யாணி நீயும் வாமா. அப்பா வா ராஜா, வா வா வா. வா. அம்மா சத்யா, சத்யா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ம், வணக்கம்ப்பா. வணக்கம்மா. ஆமா, அடடா, இந்த சர்ப்ரைஸ நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. என்ன சத்யா, அப்பா உனக்கு இது சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான் உன்கிட்ட விஷயத்தை சொல்லாமலே வர சொன்னேன். எப்படிப்பா? அம்மா என்னம்மா திடீர்னு? அது அம்மாடி, போன தடவை நாங்க இங்க டெஸ்டுக்கு வந்திருந்தோம் இல்லம்மா, அப்ப எடுத்த டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சென்னையிலேயே தங்கி கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொன்னாரு. அதுக்காக தான் இங்க வந்தோம். என்ன பண்றது, எங்க தங்கறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு வந்தோம். கடவுள் மாதிரி அண்ணன் உதவி பண்ணிட்டாரு. அடிக்கடி சென்னைக்கும் கல்லடை குறிச்சிக்கும் அலைய வேண்டாம். ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்க நான் தான் ஏற்பாடு பண்ணேன். அப்பா உங்களுக்கு நான் எப்படி? ஒரு தேங்க்ஸும் வேணாம்மா, இதுவும் என் கடமை தானே. இருந்தாலும் உங்களுக்கு வீண் சிரமம்ப்பா. இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன்னா, தேவி பிரச்சனை முடியற வரைக்கும் கூட நீங்க 2 பேரும் இங்கேயே தங்கிக்குங்க. வீணா பஸ்ல அலைஞ்சுக்கிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. ரொம்ப நன்றி அண்ணே. பரவாயில்லம்மா. சத்யா, இனிமே உன் அப்பா அம்மாவை நீ எப்ப வேணா வந்து பார்க்கலாம். இத தேவி கிட்ட சொல்லணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எனக்கு அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். சரிப்பா. அப்பாவை மறக்காம செக்கப்புக்கு கூட்டிட்டு போயிடுமா.